எப்போவும் ஒரே மாதிரி சிக்கன் பண்ணி போர் அடிச்சிட்டு இன்றைக்கி ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு இஞ்சி, பூண்டு, கேஷ்யூநட், பச்சை மிளகா, புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. அது கொரன்னு அரைஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கேர்டு, அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதை நம்ம சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி 1 hour ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சாப் பண்ணி எண்ணெயை கடையில் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி அதில் போட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு பெப்பர் போட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிட்டு. சிக்கன் கிரேவி ரெடி, கர்ட் ரைஸ் ரெடி. இப்போ ரைஸ் கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். அதில் எனக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும்னால ஈரல் வச்சுக்கிட்டு, ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் வச்சுக்கிட்டு, தென் கர்ட் ரைஸ் வச்சுக்கிட்டு, டெசர்ட்டாக கொஞ்சமாக பப்பாளி எடுத்துக்கிட்டு இந்த க்ரீன் சிக்கனை அந்த கிரேவி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.